இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் வச்சிருக்கோம். இப்போ கடுகு, மிளகு, சீரகம் எல்லாம் போடணும். இப்போ கருவேப்பிலை போடணும். சொல்லிட்டு போடு. தெரிக்குமா? கரண்டியில் வச்சு போடு. கரண்டியில் வச்சு சொல்லி போடு. வெங்காயம் போடலாம். பூண்டுமா? ஈரமா இருக்குமா? நல்லா கிண்டுங்க. பச்சை மிளகா போடலாம். தக்காளி போடலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டுக்கிடலாம். நல்லா கிண்டிக்கிடலாம். மூடி வச்சு வேக வைங்க. இன்னொரு அடுப்பில் தண்ணி வச்சு மூடி கொதிக்க வச்சுருங்க. இப்போ காய் வெந்துடுச்சு. அதனால மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டுடலாம். நல்லா கிண்டிடுங்க. காய் நல்லா வெந்துடுச்சு. சாம்பார் பொடி போட்டு நல்லா கிண்டிக்கிடலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ அரிசியும் பருப்பையும் கழுவி தண்ணி போட்டுருங்க. சாம்பார் சாதத்துக்கு சாம்பார் தயாராகிடுச்சு. நல்லா இறக்கி வச்சிடலாம். போடட்டா? இப்போ சைட் டிஷ்க்கு அப்பளம் பொரிக்கலாம். இப்போ சாப்பாடையும் சாம்பாரையும் மிக்ஸ் பண்ணிடலாம். யூடியூப் சேனல் போடுவாங்க. யூடியூப் சேனல் பேர் வச்சுதாரா? இருக்கா? சுவையான சாம்பார் சாதம் ரெடி.